மீண்டும் உங்களை இன்று நான் சந்திக்கிறேன். 5வது குறள், அதிகாரம் பயனில சொல்லாமை. எவ்வளவுதான் நம்மளுக்கு நல்ல விஷயங்களை ஒருவர் கற்றுக் கொடுத்தாலும் அதனை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா என்பது கேள்விக்குறிதான். சில விஷயங்களை ஏற்றுக்குவோம், சிலது அப்படின்னு விட்டுருவோம், அலட்சியப்படுத்தி விடுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சு செய்கிறோமா தெரியாமல் செய்கிறோமாங்கிறத இல்லை. அதையும் தாண்டி சில சமயங்களில் சரி இதையே கேட்டாட்டு என்ன போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலிப்பு உங்களுக்கு வரக்கூடும் இல்லையா? அதுவும் உண்மை தானே. நம்மளுக்கு சலிப்பு வர்றதுங்கிறது உண்மை தானே. அப்போது இந்த குறளில் வள்ளுவனார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்ப்போம். பயனின் சொல் பாராட்டுவானை மகன் ஏனல் மக்கட்பதடி ஏனல். பயனின் சொல் பாராட்டுவானை மகன் ஏனல் மக்கட்பதடி ஏனல். பயனின் சொல் பாராட்டுவானை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால தேவையில்லாத சொற்களையே மிக அதிகமாக பயன்படுத்தி மிகைப்படுத்தி கூறிக்கொண்டே இருந்தால் அவனை பாராட்டுவார்களா? மகன் எனல், அவனை கொண்டாடாதீர்கள், மனிதன் என்று நீங்கள் கூறாதீர்கள். மகன் எனல் மக்கட்பதடி என, அவன் மனிதருள், பதடினா என்ன? எதுக்கும் உதவாத கருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? நெல்லில் கருக்கா அப்படின்னு சொல்லுவோம், பதர் அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் அவர் சொல்கிறார், மக்கட்பதடி எனல். மிகவும் அதிகமாக பயனற்ற சொற்களை மட்டுமே பயன்படுத்தி வரும் ஒருவனை நீங்கள் மனிதன் என்று கூறிவிடாதீர்கள். அவன் மனிதனே கிடையாது. அவன் மனிதரில் கருக்காய் போன்றவன், பதர் போன்றவன் என்று கூறுகிறார். ஏன்னா கருக்காய்க்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இருக்காது இல்லையா? அது மாதிரி தான் நம்மளும் ஊதி தள்ளிடுவாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க? நம்மை விலக்கி வைத்து விடுவார்கள். ஆக பயனுள்ள சொற்களை நாம் பேசுவதற்கு பழகிலாமே. நன்றி.